நீங்கள் நல்லா பாருங்கள், ஒவ்வொரு முறையும் பாராளுமன்றத்தை முடக்குவதற்கு ஒரு பிரச்சனையை எழுப்புவாங்க. பாராளுமன்ற கூட்டத்தொடர் காலம் முடிந்தவுடன் அந்த பிரச்சனையை அப்படியே ஆஃப் பண்ணுவாங்க. திராவிடம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் வெட்கப்படாமல் புழுகி தள்ளுவது தான் திராவிடம். திருவண்ணாமலை கோவிலில் இந்த மாதிரி ஒரு அராஜகம் நடக்குதுன்னு போட்டோன்னு உடனே கிளம்பின்னு ஒருத்தன் வருவான். மதத்தை தவிர பாஜகவிற்கு எதுவும் பேச தெரியாதா? ஆனால் முட்டாப்பால நேரம் நான் இவ்வளோ விஷயம் பேசுனீங்க, இப்போ எப்படி நீங்கள் ஸ்டீரியோ டைப் பண்ணுறீங்க பாருங்க. நாங்கள் எல்லாத்துக்கும் போராடுறோம். ஒரு திருப்பரங்குன்றத்தை முதல் படை வீடை ஆக்கிரமிக்க எடுக்கிற முயற்சியை நாங்கள் தடுத்து நிறுத்தும் போது கடவுளை தவிர எதுவுமே பேசணும். ஏன்னா நாங்கள் மற்றதெல்லாம் பேசும்போது காதையும் மூக்கையும் வாங்கி எங்கடா வச்சுருந்தீங்க? இல்லை, நான் இந்த மாதிரி பேசுகிற ஆள் கிடையாது, ஆனால் வெறியாவது தெரியும். அப்படி நாங்கள் கடவுளுக்காக பேசுகிறோம் என்று நீங்கள் நினைத்தால் கடவுளை திட்டாமல் இருங்க, நாங்கள் பேசுவோம். என் கோயில் இடிக்காமல் இருங்க, நாங்கள் பேசுவோம். என்னுடைய பண்பாட்டை சிதைக்காமல் இருங்க, நாங்கள் பேசுவோம். நீ என்னுடைய கோவிலை இடிக்கிற, என்னுடைய பண்பாட்டை சிதைக்கிற, என்னுடைய இறைகளை அழிக்கிற, என்னுடைய வரலாற்றை சிதைக்கிற, நான் குறுக்கால வந்து நின்று டேய் நீ பண்ணாதனான்னு சொல்லுவேன். மிக நீண்ட கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு. ஈவேராவின் கைத்தடி தலித்துகளுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது எங்கு போய் பதுங்கியது என்று தெரியவில்லை. அந்த கைத்தடி தலித்துகளை காப்பதற்கு ஒரு நாளும் வந்ததில்லை. எழுதினவர் ரவிக்குமார். உண்டா இல்லைன்னு அவர் எல்லாம் மறுக்க சொல்லுங்க. ஏற்றிருக்க கட்டுரை. இன்னைக்கு பிஜேபிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் பேசிவிட முடியுமா? அவர் எதிரியாக யாரை பிக்ஸ் பண்றாரு? பிஜேபி பிக்ஸ் பண்றாரு. பிஜேபிக்கு எதிராக தான் அவருடைய அரசியல் வியூகங்கள் இருந்து வருது. பேசு தமிழா பேசிய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பாஜகனுடைய மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள் இணைந்திருக்காரு. அவரிடம் கேட்பது நிறையா இருக்கின்ற வாங்க. வணக்கம் சார். தமிழ்நாடு அரசியல் பேசலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற ஒரு போயிட்டு இருக்கு சார். எலெக்ஷன் கமிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 65 லட்சம், இன்னைக்கு வந்த செய்தி 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. அதில் ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் எல்லாருமே குறிப்பிட்டு சொல்றது 25 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க, 35 லட்சம் பேர் இடம் மாறி இருக்காங்க, 7 லட்சம் பேர் டபுள் என்ட்ரி. என்ன பண்ணலாம் சொல்லு? அவங்க குறிப்பிட்டு இஸ்லாமியர்களுடைய என்ன பண்ணலாம் சொல்லு? 22 லட்சம் பேர் செத்துட்டாங்க, 35 லட்சம் பேர் இடம் மாறிட்டாங்க, 7 லட்சம் பேர் டபுள் என்ட்ரி. என்ன பண்ணலாம்? வச்சிருக்கலாமா எடுத்துடலாமா? சொல்லு, நீ சொல்லு. எடுத்துதான் ஆகணும். எடுத்தானே ஆகணும். அப்புறம் என்ன கேள்வி இது? இல்லை, விஜய் என்ன சொல்றாரு? விஜய் கிடையாருப்பா. விஜய் என்ன சொல்றாரு? அவர் அடுத்து படத்தை பற்றி ஏதாவது அப்டேட் கொடுத்தா நான் சீரியஸாக எடுத்துப்பேன். அவருடைய செயற்குழுவில் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க சார். எது? இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எதிராக. எங்க செயற்குழு? தாவேகா செயற்குழுலாம் இருக்கா? சமகாமணிய அதில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல குறிப்பிட்டு இஸ்லாமியர்கள் வாக்குகளை மட்டும் நீக்கிறாங்க. ஓகே ஓகே. சிறுபான்மை வாக்குகள் நீக்கிறதுனால உடனடியாக இதை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு. அப்போ இறந்து போனவங்க லிஸ்ட்லாம் அப்படியே வச்சுக்கணுமா? கள்ள ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி என்னையா கான்செப்ட்? அடப்பாயிடா. அதோடங்க எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடி. அந்த புரிதல் கூட இல்லாமல் என்னத்த சொல்கிறது? எலெக்ஷன் கமிஷன் இஸ் காம்ப்ரமைஸ்டுன்னு ராகுல் காந்தி இங்கே சொல்லல சார், யூஎஸ்ல சொல்லியிருக்காரு, யூகேல சொல்லியிருக்காரு. நிறைய இடத்துல எலெக்ஷன் கமிஷனே காம்ப்ரமைஸ்டு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். இப்போ அவங்க சில ஸ்டேட்லலாம் ஜெயிச்சிட்டாங்களே, அப்போதெல்லாம் காம்ப்ரமைஸ்டா? கர்நாடகாவில் இப்போ ஜெயிச்சிட்டாங்க, அவங்க தான் ரூல் பண்ணிகிட்ருக்காங்க, அது காம்ப்ரமைஸ்டா? அதாவது இதுக்கு கார்த்தி சிதம்பரம் பதில் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் மேலே அலிகேஷன் சொல்கிறது, இவி மிஷின் மேலே அலிகேஷன் சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்க மக்கள் ஓட்டு போடுறாங்க, ஜெயிக்கிறாங்க, அவ்வளோதான். நீ ஜெயிக்கும் போது அப்படின்ட்டு போகிறது, அடுத்தவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா உடனே இவி மிஷின் மேலே குறை சொல்கிறது, எலெக்ஷன் கமிஷன், இதெல்லாம் ரொம்ப கேவலமான அயோக்கியத்தனமான அரசியல். வயநாடில் இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அவர் ஜெயிச்சாரா? வயநாடு எம்பி தானே, அடுத்து அங்கே நிற்க மாட்டார், அது வேறு விஷயம். காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஜெயிச்சாரா? இது மாதிரி கொஸ்டின்லாம் அபத்தமானது. ஜனநாயகத்தை பாஜக குரல் விலையை பிடிச்சி நெசுக்குது. அதனால தான் எதிர்கட்சிகளுக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன், அலிகேஷனுக்கு முதல்ல சொல்லுங்கப்பா. அலிகேஷனுக்கு மேலே நீங்கள் சால்ட் அண்ட் பெப்பர் தூவுனதெல்லாம் நான் கேட்கல. அலிகேஷனே அப்சர்டா இருக்கே. அலிகேஷன் அடுத்த அலிகேஷன் போயிடாரு. இந்த கேள்வி கேட்டோன்னே அடுத்த அலிகேஷன் போயிடாரு. பார்லிமெண்ட்ல என்ன பேசவே விட மாட்டாங்க. பார்லிமெண்ட்ல பேசணும் தம்பி, நீங்க தான் பேச மாட்டீங்களே. ப்ராப்பர்ட்டி காமெடிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, மதுரை முத்துக்கு டஃப் கொடுக்குற மாதிரி. தம்பி நல்லா புரிஞ்சுக்கோ, ஸ்பீச் ட்ரைனிங் இருக்குல்ல, குழந்தைங்களாம் ஸ்பீச் ட்ரைனிங் கொடுக்கும்போது ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது, ப்ராப்பர்ட்டி டிபெண்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ உனக்கு சரியாக பேச்சு வரலன்னு வச்சுக்கோ, பப்ளிக் ஸ்பீச் நான் சொல்கிறது, ஒரு ப்ராப்பர்ட்டி கையில் கொடுத்துருவாங்க. உன்னுடைய ஸ்பீச்சை அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து வடிவமைச்சிருவாங்க. ஏன்னா அந்த
பேச்சு வரல, ஒரு டர்புலன்ஸ் இருக்குன்னா அந்த ஏதாவது ஒரு விஷயத்தை நீ எடுத்து காட்டுறணும், பேனாவையோ புக்கையோ படத்தையோ எதையோ ஒன்று எடுத்து காட்டுறேன்னு வச்சுக்கோங்க, கான்சன்ட்ரேஷன்லாம் அதில் போயிடும். புரியுதா? கான்சன்ட்ரேஷன்லாம் அதில் போய்டும். உடனே எல்லாரும் உன்னை கவனிக்கிறாங்கன்ற கான்ஃபிடென்ட்லேயே நீ பேச ஆரம்பிச்சிருவேன். எனக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். +2ல் பட்டிமன்றத்தையே வடிவமைக்கிற வேலையை எனக்கு கொடுத்துட்டாங்க. அதில் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு நம்பின்னு ஒரு பையனை நான் வந்து பேச வைக்கிறேன். அவனுக்கு வந்து சின்ன ஒரு தடுமாற்றம் ஆரம்பிக்கிறதுல. ஆரம்பிச்சிட்டானா நல்லா பேசிடுவான். மாணவர்கள் முன்னேற்றத்தில் அதிகம் பங்கெடுப்பது ஆசிரியரா பெற்றோரான்றது தான் தலைப்பு. அவன் பெற்றோருக்கு பேசணும். என்டையர் பட்டிமன்றத்தையும் நான் தான் இது பண்ணுறேன், செட் பண்ணுறேன். நடுவரும் நான் தான். அப்போ அவனை வந்து நான் பேசுகிறது தடுமாறினோடனே என்ன பண்ணிட்டேன், ஒரு செடி இருக்குல்ல, ஒரு சும்மா பூண்டு செடி, அதை பிடுங்கி பாக்கெட்டில் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். பிடுங்கி அந்த செடி எடுத்து இப்படி காட்டுவான். எடுத்த உடனே இந்த செடிக்கு முக்கிய வேரோட பிடிங்கி வேறு அது மாதிரி ஒரு மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் பெற்றோர் அப்படின்னு ஆரம்பிச்சு உடனே எல்லாம் கைத்தட்டின உடனே அப்படியே கான்ஃபிடென்ட்டாக ஆரம்பிச்சிடும். தட் இஸ் ப்ராப்பர்ட்டி டிபெண்டன்ஸ் வைல் ஸ்பீச். அது மாதிரி நாங்கள்லாம் ஸ்கூல் லைஃப்பில் இப்போ ட்ரைனிங் கொடுத்த டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்காருயா காலம் போன காலத்தில் ராகுல். அங்கே வந்து ஃபோட்டோவை காட்டுறது, புக்கை காட்டுறது, இது மாதிரி ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. என்றைக்காவது ஒரு தொகுதி மக்களுக்கு அவர் பேசியிருக்காரா? வயநாட்டுக்கு மதவெறியை தூண்டி மதவாத அரசியல் பண்ணி ஓட்டை வாங்கி ஒரு தொகுதியிலேருந்து ஜெயிச்சுட்டு வரீங்க. வேறு எந்த காரணமுமே இல்லை, இஸ்லாமிய மக்கள் இருக்காங்கன்னு போய் நின்று நீங்கள் ஜெயிச்சுட்டு வரீங்க. அந்த தொகுதி மக்களுக்கு அந்த அப்பாவியில் உனக்கும் ஓட்டு போட்ட ஒரு மனுஷனுக்கு எனக்காவது நீ பேசுனியா? இல்லை. நாட்டு முன்னேற்றத்துக்கு ஏதாவது நீ பேசுனியா? 2014 நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையில் ஜெயிக்கும் போது ராகுல்கிட்ட கேட்குறாங்க. ராகுல்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னங்க ஒரு நாட்டை இத்தனை முறை ஆட்சி செஞ்ச ஒரு கட்சி, சுதந்திரத்துக்கு போராடியதாக தன்னைத்தானே சொல்லி மார்த்தட்டி கொள்ளுகிற ஒரு கட்சி, 40 எம்பியில் வந்து சுருங்கிட்டீங்களே அப்படின்னு. அதுக்கு ராகுல் சொன்ன பதில் ஞாபகம் இருக்காங்க உங்களுக்கு? 40 எம்பியோடைய பவர் என்ன நீங்கள் நாடாளுமன்றத்தில் பாருங்கள். அதாவது நாடாளுமன்றத்தை முடக்குவதற்கு இந்த 40 எம்பிகள் போதும். அது முதல்ல எவ்வளோ பொறுப்பற்ற ஒரு பதில் பாருங்கள். அதாவது நாடாளுமன்றம் என்பது நம்முடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக நாட்டை எந்த திசையில் கொண்டு செல்ல வேண்டும், இந்த வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும், மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டம் எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்று ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடத்தப்படுகிற ஒரு எம்பிக்குமே அலவன்ஸ் இருக்குங்க. நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடர் நடக்கும்போது ஒவ்வொரு எம்பிக்கும் உங்களுடைய வரிப்பணம் என்னுடைய வரிப்பணத்திலிருந்து அலவன்ஸ் போதும் அவங்க கலந்துக்கிறது. ஒவ்வொரு முறை நாடாளுமன்றம் நடப்பதற்காகவும் பெருந்தொகை செலவு செய்யப்படுகிறது. அங்கே போயிட்டு இந்த மாதிரி முடக்குவதை மட்டுமே வேலையாக வச்சிட்டு இருக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ கேவலம்! இந்த எங்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் ஆட்சி அமைத்த இந்த 11 வருடங்களில் முழுமையாக ஒரு முறையும் ஒரு பிரச்சனை. நான் ஒவ்வொரு தடையும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் புனையப்படுற ஹிடன்பர்க்கை வச்சு பண்ணாங்க, ஹிடன்பர்க்கே முடக்கிட்டாங்க. ஒரு தடவை அதானின்னாங்க, ஒரு தடவை ரஃபேல் என்னாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், ஒவ்வொரு முறையும் பாராளுமன்றத்தை முடக்குவதற்கு ஒரு பிரச்சனையை எழுப்புவாங்க. பாராளுமன்ற கூட்டத்தொடர் காலம் முடிந்தவுடன் அந்த பிரச்சனையை அப்படியே ஆஃப் பண்ணுறாங்க. உண்மையான பிரச்சனையாக இருந்தால் அது கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பிறகும் பேசப்படணும் தானே? பேசப்படாது. முடக்குவது என்பது என்னுடைய அரசியல் என்று 2014 மண்ணை கவ்வி படுதோல்வி அடைந்த உடனேயே ராகுல் அறிவித்து விட்டார். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க தருணத்தில் ராகுல் கையில் எடுத்த ஒரு அரசியலை ஸ்டாலின் அவர்களும் கையில் எடுத்திருக்காரு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எதிராக அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை வந்து லைக் நெருப்போட விளையாடாதீங்க அப்படின்னு. யார் நெருப்பு? அதாவது பீகார் நெருப்பா இல்லை ராகுல் நெருப்பா? ஏதாவது வாயில் ஃப்ரீ அதாவது எழுதி கொடுத்தா ஏதாவது ஒன்று சொல்கிற வேண்டியது, என்ன ஏதெல்லாம் பார்க்கறது இல்லை. அடுத்து வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பீகார் முடிச்சோடனே அடுத்தடுத்த மாநிலத்துக்கு வருவோம், அடுத்து எங்கெங்கெல்லாம் தேர்தல் நடக்குதோ அதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லா இடத்துலையுமே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்த ஆண்டு தமிழ்நாடு நடக்க இருக்கு தேர்தல். அதுக்கு முன்னாடி இந்த திமுக பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அதை தாண்டியும் எலெக்ஷன் கமிஷனால ரொம்ப சுமூகமாக நடத்தி விட முடியுமா? லோக்கலில் வந்து இப்போ என்ன சொல்கிறீங்க? செத்தவ பேரெல்லாம் எடுக்கக்கூடாதுங்கிறீங்களா? என்னதான் உங்கள் பஞ்சாயத்து சொல்லுங்கள். இதில் அதாவது நான் என்ன சொல்கிறேன், நெருப்பு, பருப்பு, கடுப்பு, இந்த மாதிரி இந்த ரைமிங் வேர்ட்ஸ்லாம் விட்டுரு. இவர் அதை சொன்னார், இவர் இதை சொன்னார், அதெல்லாம் விட்டுரு. என்ன ஏன் உங்களுக்கு பிரச்சனை அதை சொல்லு. சார் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லுங்கள். முதல்ல 22 லட்சம் பேர் செத்து போயிட்டான், 35 லட்சம் பேர் இப்போ இடம் மாதிரி போயிட்டான். இடம் இங்கேருந்து இடம் மாதிரி அங்கே போயிட்டான். அங்கேயும் ஓட்டு இருக்குது, இங்கேயும் ஓட்டு இருக்குது. இப்போ நான் விட்டு வைக்கலாமா என்னன்னு சொல்லு. இப்போ இங்கே ஓட்டு பேப்பா, நீ வந்து மெட்ராஸில் இருக்கிறேன், நான் உளுந்தூர்பேட்டைக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடுறேன். மெட்ராஸ்லேயும் ஓட்டு இருக்குது, உளுந்தூர்பேட்டையிலையும் ஓட்டு இருக்குது. நான் காலையில் மெட்ராஸில் ஓட்டை போட்டு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி உளுந்தூர்பேட்டில் போய் ஓட்டு போட்டால் பரவாயில்லையா? என்ன சொல்கிறாங்க? பரவாயில்லையான்னு கேட்குறேன். இல்லை
எடுத்துதான் ஆகணும். எடுத்துதான் ஆகணும். ஆதார் கார்டு, ரேஷனு, பேனு இது போன்ற டாக்குமெண்ட்ஸை தாண்டி அவங்க என்ன கேட்குறாங்க, மற்ற ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இதை மட்டுமே வச்சு உங்களோட இந்த ஓட்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறாங்க சார். என்ன எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க வேற டாக்குமெண்ட்? வேற டாக்குமெண்ட்னா நீங்க இங்க தான் இருக்கீங்களா, எலக்ட்ரிசிட்டி பில் காட்டுங்க, மற்ற உங்க வீட்டு டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கரண்ட்ல இருக்கீங்களா அப்படிங்கிறது அதுல என்ன நீங்க என்ன அவங்க என்ன சொல்றாங்க, எதிர்க்கட்சிகள்லாம் அரசாங்கத்துடைய மானியம் பெறுவதற்காக ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பான் கார்டு தான் பயன்படுது, இப்ப மட்டும் இது தேவையில்லையா அப்படின்னு. அது எப்ப தேவைப்படுதுன்னா மாறிட்டாங்க. 2 இடத்துல ஒரே ஆளுக்கு 2 இடத்துல ஓட்டு இருக்கு. இப்போ கிரணுக்கு வந்து மெட்ராஸ்லயும் ஓட்டு இருக்கு, தஞ்சாவூர்லயும் ஓட்டு இருக்குது. எங்க நீ இருக்கிறேன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக கேட்குறாங்க. 2 ஓட்டு இருக்கிற இடத்துல என்ன பிரச்சனை? நீ எங்க இருக்கிறியோ அங்க இருக்கிற டாக்குமெண்ட் கொடுத்துட்டு போற தானே. அப்புறம் அடுத்து தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இல்லாமல் நடந்து முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா சார்? எது இப்போ அடுத்து வெஸ்ட் பெங்காலில் நடக்கும், அவங்க கண்டிப்பாகவே மம்தா பானர்ஜி பிரச்சனை பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் இப்போவே ஸ்டாலின் அவர்கள் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த ப்ராசஸை முடக்குவதற்காக அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணி தான் பார்ப்பாங்க. அதை மீறியும் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்? அதாவதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எலெக்ஷன் கமிஷன் பண்ணுதுங்க. பண்ணிட முடியுமான்னு நினைக்கிறீங்களா? மத்திய அரசு பண்ணுதா இல்லை பிஜேபி பண்ணுதா? எலெக்ஷன் கமிஷன் பண்ணுது. எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடி, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கோர்ட் மாதிரி அது. கோர்ட்டே கூட பல விஷயங்களில் எலெக்ஷன் கமிஷன் விஷயங்கள்லாம் தலையிட முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீதிமன்றங்கள். ஏன்னா வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அரசியலமைப்பு சட்டம் எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்குன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். அதில் வந்து இது நடந்து ஆகணும் இல்லைப்பா. இது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல. செத்தவன் பேரெல்லாம் தூக்காதன்ற ஒரு இதெல்லாம் வெளிநாட்டுக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான் நம்மளை? ஏன் இப்போ இல்லாமல் உங்கள் ஊரில் பிரச்சனை பண்ணுறேன்னு நினைக்க மாட்டாங்க. இப்போ என்ன கள்ள ஓட்டு போட்டுருணும், செத்தவன் பேரெல்லாம் இருக்கணும், இப்படி ஏதாவது ஒரே ஆளுக்கு 2 இடத்துல ஓட்டு இருக்கணும், இப்படி தான் எதிர்பார்க்குறீங்களா என்ன? இந்த மைக்ரன்ஸ்லாம் ஒரு சில கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த இடத்துல பர்மனன்ட் ரெசிடென்ட், அதாவது மைக்ரன்ஸ் வந்து 2 இடத்துல எனக்கு ஓட்டு இருந்தால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொன்னால் எனக்கு ஒத்துப்பீங்களா? இல்லை சார் நான் மைக்ரேன் சார், எனக்கு 2 இடத்துல ஓட்டு இருந்தால் எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அங்கே இருந்தேன்னா அங்கே ஓட்டு போட்டுப்பேன், இங்கே இருந்தேன்னா இங்கே ஓட்டு போட்டுப்பேன். இந்த வசதியை அவங்க கெடுக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஸோ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா சார், தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக ஓய்ந்த சர்ச்சை, காமராஜர் சர்ச்சை இப்போ தான் ஓய்ஞ்சிருக்கு. அது வந்து பெரிதளவில் ஊடகங்கள் பெரிதாக்காமலே காங்கிரஸ் திமுக இடையிலான அந்த ரிஃப்ட்டை பெருசாக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் இதுவே நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்த ஒரு குற்றச்சாட்டு, அதிமுக பாஜக கூட்டணி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அதை ஊதிக்கு பிரச்சனையை பெருசாக்கி பிரச்சனையே இல்லாத இடத்துல பொங்கச்சல் உண்டாக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே செலக்டிவாக திமுக கூட்டணி நடக்கக்கூடிய பிரச்சனையை அப்படியே தவிர்த்துட்டாங்க. இப்போ இந்த காமராஜர் சர்ச்சை ஓஞ்சிருக்கு. இன்னுமே வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பெரிதளவில் திமுகவுக்கு எதிராக பிரச்சனை பண்ண மாதிரி தெரியல. இதில் வந்து காமராஜர் சர்ச்சை ஓயவில்லை. காமராஜர் அவர்களை பெருந்தலைவராக ஏற்று மனதில் கொண்டாடுகிற பல்வேறு ஆயிரக்கணக்கான தமிழர்கள் மனதில் அது ஆறாத வடுவை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று இருக்கிற இந்திரா காங்கிரஸ் காமராஜர் அவர்களால் விரட்டப்பட்ட, கட்சியிலிருந்து விரட்டப்பட்ட இந்திரா காங்கிரஸ் தலைமையில் உருவான இந்திராவினது தலைமை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் தான் இன்றைக்கு இந்திரா காங்கிரஸில் இருக்கிறார்கள். அவர்கள் பெருந்தலைவர்களது பெரும்புகழை பற்றி கிஞ்சிற்றும் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் என்கிற வருத்தம் பெருந்தலைவர் காமராஜர் பின்தொடர்பாளர்களால் மிகப்பெரிய அளவில் உணரப்பட்டுள்ளது. அதனால் காமராஜர் பிரச்சனை முடிவுக்கு வரவில்லை. அது தேர்தலில் அந்த பிரச்சனையுடைய பின்விளைவுகளை திமுக இந்திரா காங்கிரஸ் சந்திக்கும். ஆனால் இது வந்து இதில் ஆச்சரியத்துக்கு ஒன்றும் இல்லை. காமராஜர் அவர்களை பற்றின விமர்சனத்தை எனக்கு தெரிஞ்சு திருச்சி வேலுச்சாமி அவர்களை தாண்டி யாருமே கோபப்படலை காங்கிரஸில். ஏன்னா அவர் பாவம் பழைய காங்கிரஸ்காரர். செல்வப்பெருந்தகை ஆரம்பத்தில் செல்வப்பெருந்தகைலாம் என்னங்க அவர் காங்கிரஸ்காரர், ஏதோ நீ காங்கிரஸ் தலைவர் ஆகிட்டாருன்னா அவர் திருச்சி வேலுச்சாமி எத்தனை வருஷமாக இருக்காரு, இவர் எந்தெந்த கட்சி மாதிரி எங்கெங்கெல்லாம் போகணும் வந்தார். அவருக்கு எடுத்தோன்னு ஒரு காமராஜர்ன்ற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாதுங்க அவருக்கு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, காமராஜர் அவர்களை திமுக விமர்சிப்பதையோ அல்லது அதற்கு இன்றைக்கு இருக்கிற இந்திரா காங்கிரஸ் கோபப்படாமல் இருப்பதிலையோ எந்த ஆச்சரியமும் எனக்கு இல்லை. காமராஜர் இறப்பிற்கு இவர்கள் தான் ஒரு வகையில் காரணமாக இருந்தார்கள். நீங்கள் யாரை வேணால் கேளுங்க, மறுக்க மாட்டாங்க. எமர்ஜென்சியில் பெரும் தலைவர்கள் எல்லாம் இந்திய தேசத்தில் பெரும் தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறது ரேடியோவில் கேட்டுட்டு போய் படுத்த மனுஷன் தான் போய் சேர்ந்தார். இது வரலாறு, யாரும் மறுக்க முடியாது. எமர்ஜென்சியில் வந்து எல்லா தலைவர்களும் கைது செய்யப்படுகிறார்கள், நாளைக்கு நாமும் கைது செய்யப்படுவோம் என்கிற ஒரு வருத்தம் கூட பெருந்தலைவருக்கு இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு பெருந்தலைவர் கருணாநிதி அவர்களுடைய கையை பிடிச்சி இல்லைங்க, அது ரொம்ப தெளிவாக எல்லாருமே விளக்கிட்டாங்க. இதுதான் திராவிடம். திராவிடம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் வெட்கப்படாமல்
புழுகி தள்ளுவது தான் திராவிடம். யுனெஸ்கோவில் ஈவே ராமசாமிக்கு அவார்டு கொடுத்தாங்க, இந்த மாதிரி வந்து அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க. கருணாநிதி அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு போய்விடுகிறேன் என்று சொல்லும்பொழுது, ராஜினாமா செய்யாத, நீ அட்லீஸ்ட் இங்கே பதவியில் இருந்தால் அந்த பதவியில் இருக்கிற காலம் வரைக்கும் கொஞ்சம் தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் சேவை. ஏன்னா அப்போ வந்து இந்திராவை திமுக எதிர்த்து கொண்டிருந்தது. எமர்ஜென்சியில் ஆர்எஸ்எஸும் ஜனசங்கமும் தான் இந்திராவை எதிர்த்து களம் கண்டது. தமிழகத்தில் திமுக களம் கண்டது. திமுக எமர்ஜென்சினால் பாதிக்கப்பட்டது, இல்லைன்னு நான் சொல்லலை. நீங்களும் பாதிக்கப்பட்டீங்க, நாங்களும் பாதிக்கப்பட்டோம். ஆனால் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் முக்து பாரத் என்று முன்னெடுத்து 90% அந்த கேன்சரை காங்கிரஸுங்கிற கேன்சரை குணப்படுத்திட்டோம். இந்த தேசத்திற்கு பிடித்த கேன்சரை குணப்படுத்திட்டோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, அந்த இரத்த வடு காய்வதற்கு முன்பாக உங்கள் தொண்டர்கள் உயிரை விட்டு அந்த புதைத்த இடத்தில் புல் முளைப்பதற்கு முன்பாகவே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சாஷ்டாங்கமாக காலில் விழுந்தீங்க. அதுதான் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் உள்ள வேறுபாடு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ கூட காட்டுறாரு சார் நிறைய இன்டர்வியூவில். இதுதான் வந்து மிசா காலத்தில் ஏற்பட்ட தழும்பு. அந்த தழும்பு யார் அடிச்சது? இது மிசா காலத்தில் தான் உள்ளே போனீங்க, மிசாவில் உள்ளே போகல. சரி, ஒருவேளை நீங்கள் மிசாவில் உள்ளே போனேன்னு கிளைம் பண்ணிட்டீங்க, உங்கள் ஆளுங்க செத்து போனாங்க, சிட்டி பாபு, இந்த தொண்டர்கள், இந்த நீங்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்டீங்க. திமுக வேட்டி கட்டுவதற்கு கூட திமுக தொண்டர்கள் அஞ்சு நடுங்கிய ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை இருந்தது. திமுககாரெல்லாம் போட்டு மிதின்னு உள்ளே போட்டு மிதித்தாங்க, எல்லாம் கரெக்டு. ஆனால் அந்த வடுவை ஏற்படுத்தியது யார்? காங்கிரஸ் தானே, அதுவும் இந்திரா காங்கிரஸ் தானே. இப்போ நீங்கள் யார் கூட இருக்கீங்க? மதச்சார்பின்மையை பாதுகாக்கிறதுக்காக அவங்களாம் கூட கூடியிருக்காங்க. மதச்சார்பின்மையை பாதுகாக்கணும்னா பிஜேபி கூட கூட்டணி இருக்கணும். மதச்சார்பில்லாத ஒரு இயக்கம், மனிதம் பேசுகிற இயக்கம், மக்களுக்காக பேசுகிற ஒரு இயக்கம், இயற்கைக்காக பேசுகிற ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்னால் பிஜேபி தான். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ அஸ்வத்தாமன் எடுத்துக்கோங்க. முந்திரி பழத்துலேருந்து பயோ எத்தனால் தயாரித்து ஐஐடியில் இதை ரிசர்ச் பண்ணி அந்த ஆர்டரை வாங்குவேன். அப்போ யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கேப்பர் மலையில் தோல் தொழிற்சாலை அமையக்கூடாது, இயற்கை சுற்றுச்சூழலை பாதிக்குதுன்னு போராடுவேன், எவனும் எதுவும் பேச மாட்டான். இருவேல்பட்டில் மக்களுக்கு எதிராக நடந்த மனித உரிமைக்கு மீறலுக்கு எதிராக குரல் கொடுப்பேன், எவரும் யாரும் பேச மாட்டான். தமிழுக்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அதை பண்ணுவேன். நான் அடுத்த 50 வருஷத்துக்கான விஷயங்களை யோசித்து கொண்டுட்ருக்கேன். அதான் என்னுடைய தம்பி ஒருத்தர் சொன்னார், அண்ணா நீங்கள் இப்போ இருக்க வேண்டிய பொலிட்டிஷியன் கிடையாது, நீங்கள் 50 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கணும், அப்போ வந்திருந்தால் உங்களை இன்னும் நல்லா கொண்டாடி இருப்பாங்க. இப்போது நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள் எல்லாம் 50 வருடங்கள் கழித்து கண்டிப்பாக இந்த மக்களால் கொண்டாடப்படும். தமிழுக்கென்று இந்த மனிதர் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்தார், இந்த பயோ எத்தனால் விஷயம், இப்போ அடுத்து வேறு ஒரு ப்ராஜெக்டில் இன்டெல்ஜ் ஆகிருக்கு. இப்போது இதெல்லாம் நம்ம பேசும்போது ஒரு பய வரமாட்டான். திருவண்ணாமலை கோவிலில் இந்த மாதிரி ஒரு அராஜகம் நடக்குதுன்னு போட்டோன்னு வைங்க, உடனே கிளம்பின்னு ஒருத்தன் வருவான். மதத்தை தவிர பாஜகவிற்கு எதுவும் பேச தெரியாதா? ஆனால் முட்டாப்பால உம்மா நேரம் நான் இவ்வளோ விஷயம் பேசணுங்க. இப்போ எப்படி நீங்கள் ஸ்டீரியோ டைப் பண்ணுறீங்க பாருங்கள். நாங்கள் எல்லாத்துக்கும் போராடுறோம். நீங்கள் இந்த 4.5 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி, இப்போ அஸ்வத்தாமன்ற இதுலேருந்து பாரதிய ஜனதா கட்சி நான் சொல்கிறேன் என்னென்னலாம், கரண்ட் பில் உயர்வுக்கு முதல்ல போராடினது பாஜக. ஒரு இதில் மனித உரிமை மீறலுக்கு எதிராக, லாக்அப் மரணங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற இயக்கம் பாஜக. இயற்கை வள சுரண்டலுக்கு எதிராக பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை நிகழ்த்திருக்கிறோம். இந்த திமுக செய்கிற திமுக என்கிற கொடூர அரக்கன் மக்களை நயவஞ்சகமாக நசுக்கும் போதெல்லாம் களத்தில் நின்று காப்பாற்றுகிற ஒற்றை வீரனாக பாரதிய ஜனதா கட்சி தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் விட்டுருவீங்க. நீங்கள் வந்து முருகனுடைய ஒரு திருப்பரங்குன்றத்தை, முதல் படை வீடை ஆக்கிரமிக்க எடுக்கிற முயற்சியை நாங்கள் தடுத்து நிறுத்தும் பொழுது கடவுளை தவிர எதுவுமே பேச மாட்டோம். ஏன்னா நாங்கள் மற்றதெல்லாம் பேசும்போது காதையும் மூக்கையும் வாங்கி எங்கடா வச்சுருந்தீங்க? இல்லை, நான் இந்த மாதிரி பேசுகிற ஆள் கிடையாது, ஆனால் வெறியாவது தம்பி, யோசிச்சு பாருங்களேன். இது எப்படி நீங்கள் ஸ்டீரியோ டைப் பண்ணிகிட்டே இருப்பீங்க? மக்களுக்காக மனிதத்துவம் பேசுகிற ஒரு இயக்கத்தை பார்த்து, இயற்கைக்காக, தேசத்திற்காக, தேசப்பற்றை பேசுகிற ஒரு இயக்கத்தை நீங்கள் கடவுளுக்காக மட்டும்தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன நயவஞ்சகத்தனம் இது? என்ன நயவஞ்சகத்தனம்? அப்படி நாங்கள் கடவுளுக்காக பேசுகிறோம் என்று நீங்கள் நினைத்தால் கடவுளை திட்டாமல் இருங்க, நாங்கள் பேச மாட்டோம். என் கோயிலை இடிக்காமல் இருங்க, நாங்கள் பேச மாட்டோம். என்னுடைய பண்பாட்டை சிதைக்காமல் இருங்க, நாங்கள் பேச மாட்டோம். நீ என்னுடைய கோவிலை இடிக்கிற, என்னுடைய பண்பாட்டை சிதைக்கிற, என்னுடைய இறைகளை அழிக்கிற, என்னுடைய வரலாற்றை சிதைக்கிற, நான் குறுக்கால வந்து நின்று டேய் நீ பண்ணாதரான்னு சொல்கிறேன். உடனே நீங்கள் பாருங்க கடவுள்னா வந்துடுறீங்க.
அட லூசு பயில, நீ ஏன்டா கடவுளை வந்து சிதைக்கிற, இவருடைய கடவுள் நம்பிக்கையை சிதைக்கிற, இவருடைய வழிபாட்டையை சிதைக்கிற? நியாயமான கேள்வி தானே. ஸோ இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த திமுக ஆமாம், காங்கிரஸ் அதே எங்கேயோ போயிட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும், ஒரு கட்சி விடாமல் எல்லாருமே பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்து இது ஒரு பொருந்தா கூட்டணி என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே. ஏங்க, திமுகன்றதே காங்கிரஸ் அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தாங்க. இங்கே பாருங்களேன், காங்கிரஸ் அழிக்கிறதுக்காக திமுக உருவாச்சு, திமுக அழிக்கிறதுக்காக மதிமுக உருவாச்சு. ஈவே ராமசாமியை மிகப்பெரிய விமர்சனங்களோடு கையாண்டது விசிகா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் அழிக்கிறது தான் எங்களுடைய நோக்கம்னு சொல்லி 2009 உச்சகட்ட போரில் அறிவிச்சது. இல்லை, விசிகா வந்து ஈவே ராமசாமி அவர்களை விமர்சித்தது பெரிதளோட பொதுவெளியில் வரல சார். என்னன்னு கொஞ்சம் குறிப்பிட்டு சொன்னால் நல்லாயிருக்கும். ஏங்க, ஏன்னா இப்போ முதற்கொண்டு இவர் விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் கட்டுரை எழுதியிருக்காருங்க, காலச்சூடுன்னு நினைக்கிறேன். மிக நீண்ட கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு. அவர் நல்லா எழுதுவார், எழுத்தாளர். அவர் மிக நீண்ட கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு. ஈவேராவின் கைத்தடி தலித்துகளுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது எங்கு போய் பதுங்கியது என்று தெரியவில்லை. அந்த கைத்தடி தலித்துகளை காப்பதற்கு ஒரு நாளும் வந்ததில்லை. எழுதினவர் ரவிக்குமார். உண்டா இல்லைன்னு அவர் எல்லாம் மறுக்க சொல்லுங்கள். என்கிட்ட இருக்க கட்டுரை நான் படிச்சிருக்கேன். அந்த கட்டுரை நீங்கள் என்னமோ இன்றைக்கி வந்து இப்போ வந்து அவங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்க சார். ஏங்க, இது தானேங்க உங்கள் கருத்தியல். நீங்கள் பேசுனீங்க தானே, மறுக்க முடியுமா உங்களால்? இப்போ கூட்டணிக்காக நீங்கள் வாய் மூடி மௌனியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேசுனது இல்லைன்னு வரலாறு அந்த காலச்சூட அழிச்சிட முடியுமா? இதில் என்ன கொள்கையில் நீங்கள் பொருந்துற கூட்டணி இருக்குது? கம்யூனிஸ்ட்டுக்கும் திமுகவுக்கும் என்ன கொள்கை உடன்பாடு இருக்கிறது? கம்யூனிஸ்ட் கொள்கைக்கு இனவாதத்தில் முதல்ல நம்பிக்கை இருக்கா? எவனாவது கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து சொல்லட்டும், கம்யூனிசம் என்பது இனவாதத்தை ஏற்றுக்கொள்ளுமா? கம்யூனிஸ்டினுடைய அடிப்படை இனவாதத்தை ஏற்றுக்கொள்ளுமா? எப்படி நீங்கள் திராவிடங்கிற ஒரு இனவாதத்தோட வெக்கம் இல்லாமல் நீங்கள் கூட்டணி வைக்க முடியும்? இப்போது பல அறிக்கைகளில், கம்யூனிஸ்டுடைய அறிக்கைகளில் ஆரியம் திராவிடம்ங்கிற வார்த்தைகள் நம்மளால் பார்க்க முடியுது சார். அதுதாங்க கேட்குறேன். நீங்கள் வந்து உங்களுடைய கொள்கையில் நீங்கள் உண்மையாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இதை நீங்கள் ஏற்றுப்பீங்க? இதெல்லாம் உங்களுக்கு முரண்பாடுள்ள கூட்டணியாக தெரியலையா? ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் கொள்கை அளவிலையாவது இல்லை கருத்தியல் அளவிலையாவது ஒற்றுமை இருக்க சொல்லுங்கள். முரண்பட்ட ஒரு கூட்டணின்னா இதானே அழிக்கிறதுக்கு உண்டானதுப்பா. காங்கிரஸ் இல்லாமல் படுத்து தான் திமுகவே வந்தது. திமுக ஏன் எல்லாம் வரணும்? புரியுதுங்களா? மதிமுக எதற்காக ஆரம்பித்தாங்க? ஸ்டாலினுடைய முன்னிறுத்தலுக்கு எதிர்த்து இதுலேயே திமுக மறுமலர்ச்சி திமுக நாங்கள் ஆரம்பிக்கிறது தானே ஆரம்பித்தாங்க. இதுதானே வரலாறு. இதுதானே பொருந்தா கூட்டணி. நியாயமாக பார்த்தா தமிழ் சமூகத்தினுடைய ஜென்ம விரோதி காங்கிரஸ் 2009 ஈழத்தில் உச்சக்கட்ட போரில் 1.5 லட்சம் உயிர்களை கொன்று குவித்ததாக இருக்கட்டும், அந்த காலகட்டத்தில் அதற்கு ஆதரவாக தமிழ் மண்ணில் போராடிய மாணவர்களை, வழக்கறிஞர்களை, பல்வேறு போராட்ட களம் கண்டவர்களை அழித்து அடித்து நசிக்கியதாக இருக்கட்டும், பண்ணதெல்லாம் காங்கிரஸ் தானே. வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற தாக்குதல் உங்களுக்கு மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். எதுக்காக நடந்தது? உள்ளே பூந்து ஜட்ஜை அடித்தாங்க, மண்டையை உடைச்சாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதி மண்டையை உடைச்சாங்க. ஜஸ்டிஸ் ஆறுமுக பாண்டியன், இது கோர்ட் ஆஃப் டெக்கோரம், இந்த இடத்துல இப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்லி கேட்டாங்களே, அந்த ஓலக்குரல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்கள் இப்போ வேகமாக ஸ்கூல் படிச்சுருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். ஸ்கூல் மிகப்பெரிய தாக்குதல் 2009. எதற்காக? ஈழத்தில் அங்கே மிகப்பெரிய படுகொலைகள், இனப்படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதை எதிர்த்து இங்கே கருணாநிதி, மேலே சோனியா, இவங்க தான் அந்த 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 இரத்த கரை இவர்களது கரங்களில் தான் படிந்திருந்தது. அதை எதிர்த்து எல்லா போராட்டங்களும் ஒடுக்கப்பட்ட போது, லா காலேஜெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து ஹாஸ்டல்லாம் மூடிட்டாங்க. காலேஜெல்லாம் மூடிட்டார். காலேஜை ஃபஸ்ட்டு மூடினார் கருணாநிதி, அப்புறம் ஹாஸ்டலில் மூடிட்டார். பசங்க சாப்பாடு, ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற பசங்களுக்கு சாப்பாடு கிடையாது, கேன்டீன் க்ளோஸ்டு. எவ்வளவு நயவஞ்சகங்கள் அந்த போராட்டங்களை கட்டுப்படுத்துவதற்காக. இறுதி வரை களத்தில் நின்று போராடியவர்கள் வழக்கறிஞர்கள். அதற்காக வழக்கறிஞர்கள் மீது தாக்குதல். இது வந்து வெறிநாய் மாதிரி தாக்கியது காவல்துறை. இன்றைய வரை அதை பிளாக் டேன்னு நாங்கள் அனுசரிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி தமிழ் சமூகத்திற்கு ஜென்ம விரோதியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், அதற்கு எதிராக நிற்கிற பாஜக, உண்மையான தமிழ் சமூகத்தின் மீது ஆர்வம் உள்ள கட்சிகள் பாஜக கூட தானே இருக்கணும். அதான இயல்பான கூட்டணி. பிஜேபி கூட வந்து ஆதரவு முரண்பட்ட கூட்டணி. என்ன அவங்க கதை? அதாவது ஆர்எஸ்எஸ் குளத்தில் முழுகிருச்சு அதிமுக. அது வந்து இனிமேல் காப்பாற்றவே முடியாது, ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ்எஸ்ட கட்சியவே அடமானம் வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இது வந்து ஒரு ரெட்டாரிக்காவே போயிருச்சு. டெய்லி ப்ரெஸ்ஸை சந்திச்சோம்னா இந்த ஒரு டைலாக் சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி 12% வாக்குகளை நிரூபித்த ஒரு கட்சி. சொல்லிக்கிட்டே இருங்கன்ற நான். இன்னைக்கு வந்து பிஜேபிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் பேசிவிட முடியுமா? அவர் எதிரியாக யாரை ஃபிக்ஸ் பண்ணுறார்? பிஜேபி ஃபிக்ஸ் பண்ணுறார். பிஜேபிக்கு எதிராக தான் அவருடைய அரசியல் வியூகங்கள் இருந்து கொண்டிருக்கிறது.
26லயும் பாத்தீங்கன்னா சார் சட்டமன்ற தேர்தலுக்குமே நீங்க அவங்க அந்த ஓரணியில் தமிழ்நாடு கொடுக்குற அந்த கொஸ்டின்ஸ்லாம் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக தான் இருக்கு. அதுதான் சொல்றேன், பிஜேபியை வந்து நீங்க வந்து எதிரியா, பிஜேபிக்கு எதிராக நாங்க இருக்கிறோம், பிஜேபி எதிரியா சித்தரிச்சு தான் நீங்க வந்து அரசியல் காண்றீங்க. அவங்களுக்கு அது கை நீங்க மு.க. ஸ்டாலின் ஆரம்பிச்சு திமுக அண்டா குண்டா அடுக்கு செட்டி வரைக்கும் எல்லாமே இதுதான் பண்றீங்க. பிஜேபிங்கிற வார்த்தையை தவிர்த்துட்டு தமிழகத்துல ஒரு வேளையில அரசியல் பேச முடியாது. கரெக்டா? கரெக்ட். ஆனா அவங்களுக்கு அது கை கொடுக்குதுன்னு நினைக்கிறாங்க. கை கொடுக்குது, கால் கொடுக்குதுன்னா எங்க கை கொடுக்குது? அப்புறம் எங்களுக்கு 12% ஓட்டு கிடைச்சது. எப்படின்னா சார், நான் கேட்குறேன், எங்கள் கூட்டணிக்கு இந்த தடவை 18% ஓட்டு. 18% ஓட்டு என்பது அப்படியே இரட்டை பார்க்கணிங்கன்னா வின்னிங் பர்சன்டேஜ். இது ஒன்றும் சாதாரணமான இரட்டை இலக்கத்தில் வந்தாலே பெரிய விஷயம். 18ங்கிறது 20 கிட்ட போயிடுச்சு, அது மிகப்பெரிய ஒரு விஷயம். நீங்கள் வந்து பல்வேறு கட்சிகளோடு கூட்டணியில் தான் இருந்துகிட்டு இருக்கீங்க. திமுகவுடைய உண்மையான ஓட் பர்சன்டேஜ் என்னன்னு யாருக்குமே தமிழகத்தில் தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் தனிச்சு நின்றதே கிடையாது. ஆமாம், நின்று பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன 24 25 இருப்பீங்களா? நாங்கள் 18 வச்சிருக்கோமே. நீங்கள் என்ன பெரிய கட்சி, நான் என்ன சின்ன கட்சி? புரியுதா உங்களுக்கு? நீங்கள் என்ன பெரிய கட்சி, நாங்கள் என்ன சின்ன கட்சி? இந்த இடத்துல நீங்கள் ஊடகங்கள் குறித்து தொடர்ச்சியாக திமுக ஆட்சியில் பேசிட்டே வரீங்க. ஒரு சின்ன பாயிண்ட் கிடைச்சாலுமே அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லாததை ஜெல்லாயிடுச்சா, பல்லாயிடுச்சா, இதாகிடுச்சா, அதை ஜெல்லாகி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ யாத்திரை வர்றாரு. 2 கலந்து நிற்கிறாங்க பாஜக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும். அப்புறம் என்ன ஜெல்லாயிடுச்சான்னு கேட்குறீங்க? மீண்டும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஊடகங்கள் அவங்களுக்கு எதிராக செயல்பட்டாலுமே அதை மீறியும் வென்றுவிட முடியும்னு நினைக்கிறேன். அது பெண்ணில் எழுதுறது. அதை மீறி ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்கள் ஏங்க இந்த மாதிரி எத்தனையோ பேரை நீங்கள் தமிழக மக்களை அவ்வளோ குறைச்சி எடை போட்டுறாதீங்க. அதாவது ஊடகங்கள் ஒருதலை பட்சமாக சாய்ந்து விழுந்து மண்ணை கவ்வி கொண்டிருக்குது என்பது மக்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் அப்படியே நாங்கள்லாம் ஊடகங்கள் அப்படியே மக்களை ஏமாற்றி மனமாற்றலாம்னு நான் நினைக்க மனப்பால் குடிக்காதீங்க. சரி, நீங்கள்லாம் இப்படியே ஒரு பக்கமாக சேர்ந்து உருண்டிங்க. ஏன் மக்கள் அப்படியே வந்து நீங்கள் சொன்ன பொய்யெல்லாம் நம்பிட்டாங்களா? அதிருப்தி அலை தமிழகத்தில் பற்றி தொட்டி எங்கும் ஏற்படவில்லையா? பத்திரிகையாளர் சொந்தங்களே பல பேர் வந்து மிகப்பெரிய அதிருப்திகளை வெளிப்படுத்தலையா? அப்படிலாம் மாற்றிட முடியாது. இது மாதிரிலாம் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படியே ஊடகங்களை மட்டுமே கையில் வச்சுட்டு ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் மக்கள் எதுக்கு? இந்த அதிருப்தி அலையை அறுவடை செய்யற இடத்துல அதிமுக பாஜக கூட்டணி இருக்கா? ஏன்னா மற்ற பாஜக புதுசா நிறைய பேர், இப்போ விஜய் கூட புதுசா வந்திருக்காரு, அப்புறம் சீமான் ரொம்ப காலம். 2 வகைப்பா. சண்டைக்கு போகும்போது என்னுடைய பலத்தை நம்பி போறது ஒரு வகை, தன்னுடைய பலத்தை நம்பி போறது ஒரு வகை, எதிரியினுடைய பலவீனத்தை நம்பி போறது 2வது வகை. திமுக 2வது வகை. திமுக வந்து எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருந்ததுன்னா, நீங்க வந்து அப்படியே அவங்களுடைய அந்த அல்காரிதத்தை நல்லா வாட்ச் பண்ணிட்டே வாங்க. அதிமுக பாஜக கூட்டணி அமைகிற வரை திமுக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக. என்றைக்கு எங்களுடைய மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒன்றா உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து இந்த கூட்டணி உறுதியாகிவிட்டது என்று சொன்னார்களோ அன்றிலிருந்து திமுக பார்த்துட்டு ஆரம்பிச்சிச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துட்டு கையெழுத்து போடுறாங்க. யாத்திரை அவர் போக இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. டிவியை போட்டு வச்சு உடம்பு சரியில்லைனாலும் அலுவல் பணியை விடாமல் செய்கிறாரு. 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல். நீங்கள் வந்து இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எதிரில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சேர்ந்து அந்த ஃபோட்டோவில் அங்கே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிற அங்கே நீங்கள் ஆன்ஜியோ பண்ணி அந்த ஃபோட்டோவை நீங்கள் வெளிப்படுத்திங்கன்னா அஸ்வத்தாமனே கைத்தட்டி உங்களை பாராட்டியிருப்பேன். இதுக்கு நிறைய மக்கள் நாங்கள் அதுக்கு தானே போகிறோம், அந்த ஹாஸ்பிட்டல் தானே எங்களுக்கு நீங்கள் கட்டி கொடுத்துருக்கீங்க. உங்கள் உயிரை பாதுகாக்கணும்னா அந்த அரசு மருத்துவமனை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை தானே? நீங்கள் சொல்கிறீங்களே காமராஜர் அவர் அரசு ஆஸ்பத்திரிக்கு தானே போனார், உங்களை மாதிரி 7 ஸ்டார் ஹோட்டலுக்கா போனார்? இல்லை உங்கள் அப்பா பேரில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுருக்கீங்களே கிண்டியில், இங்கே கிங்ஸு, அங்கே பக்கத்தில் கலைஞர்னு கட்டி வச்சுருக்காங்கல்ல, அங்கேயாவது போயிருக்க வேண்டியது தானே? இப்போவுமே அரசு மருத்துவமனைகளில் ஏன் வந்து முதல்வர்கள் இன்னும் பல முக்கிய அரசியல்வாதிகள் போகிறது இல்லைன்னா அது புரோட்டோகால் படி பொதுமக்களை இது பாதிக்கும் ஏதாவது சொல்கிற அப்படின்னு எதிர்வாதம் கீச்சாங்க. இவர் சுஷ்மா எங்கே போய் அட்மிட் ஆனாங்க? எய்ம்ஸு சார். எய்ம்ஸு எங்களுடைய மத்திய அமைச்சர்கள்லாம் எங்கே போய் அட்மிட் ஆகிறாங்க உடம்பு சரியில்லைனா? எய்ம்ஸ் தான் மத்திய அரசுடைய மருத்துவமனை தானே. அப்புறம் என்ன புரோட்டோகால்? யார் சொன்னா உங்களுக்கு புரோட்டோகால்? இதுதான் ஒவ்வொரு முறையுமே அரசு மருத்துவமனையில் அப்படிலாம் எந்த புரோட்டோகால் வெங்காயமும் கிடையாதுங்க. அப்படிலாம் எந்த புரோட்டோகாலும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க, ஒரு பாதிப்பும் கிடையாது. அப்படின்னா நீங்கள் ரோட்லேயே போகக்கூடாது. நீங்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்னா ஸ்டாலின் அவர்களுடைய காருக்கு முடி 20 காரு கருப்பாக போகுதில்ல, எங்களெல்லாம் சிக்னலில் நிப்பாட்டு போகிறீங்களா, அதெல்லாம் நாங்கள் பாதிக்கப்படலையா? நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆனால் ஐயோ பாதிக்கப்படுவாங்களா? நாங்கள் இப்படி கதை விட்றீங்களாங்க? ஏதாவது ஒரு 7வது மாடி 8வது மாடியில் ஒரு ஃப்ளோரை ஒதுக்கி அங்கே செக்யூரிட்டி போட்டு அட்மிட் ஆகுங்க. இப்போ அப்பல்லோவில் இருக்கிற பேஷண்ட் இல்லையா, அவெல்லாம் பாதிக்கப்படலையா? இப்போ அப்பல்லோ இருக்கிற பேஷண்ட்லாம் வெளில அனுப்பிட்டாங்களா? வெளில போங்க சிஎம் வந்துட்டாருன்னு.
அங்கே மெயின்டைன் பண்ண முடியுது சின்ன இடத்துல. அதை விட பெரிய இடம் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், அங்கே மெயின்டைன் பண்ண முடியல. இல்லைனா அந்த செக்ரட்டரியேட் ஹாஸ்பிட்டலாக மாற்றி வச்சுருக்காங்களா, அங்கே போங்க, நல்ல இடம் இருக்குது. இல்லை கருணாநிதி பேரில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிங்களே, அங்கே போங்க. 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. அப்பா என்ன வசதி, என்ன இது. ஐடிசி ஹோட்டல் கூட அப்படி இருக்காது. அங்கே உக்காந்துன்னு போடுறாராம். இதில் வேறு எல்லாம், அதில் வேறு நீங்கள்லாம் அப்படியே ஃபயரை விடுவாங்க. என்ன ஏங்க நீங்கள் ஒன்றுங்க, மக்களை ரொம்பலாம் நினைக்காதீங்க முட்டாள்னு. நாங்கள் மக்கள் வந்து பயங்கர ஷார்ப்பு. நீங்கள் பாருங்கள் எப்படி ஆப் வைக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.